லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கூட அனுப்பினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வசி கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரலை பார்க்கிற தேவ பிள்ளைகளை கூட நாங்கள் அன்பாய் வரவேற்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? எங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள்? ஆமென். நம்ம ஆதியில, அதாவது நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் மற்ற நம்பிக்கைகளிலே இருக்கும் போதும் கூட தேவனுடைய அன்பு நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்து நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா பாவத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் மீட்டு நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? ஒருவேளை நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காக மாத்திரமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொண்ட அந்த நாளிலே தேவன் நம்மை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளணும். ஏனோக்கை போல ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளணும். தேவன் எடுத்துக்கொள்ளாம இந்த பூமியில இன்னும் நம்மை வாழ வைக்கிறார், இன்னும் நமக்கு நாட்களை தந்திருக்கிறார் என்று சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, இயல்பாகவே வருகிற நிறைய சூழ்நிலைகள் உண்டு. ஆனா இதை தாண்டியும் நம் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அது என்னவாக இருக்கும்? ஆமென். பூமியில ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். பூமியில இருக்கிற ஒருத்தராகிலும் அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, பாதாளத்திற்கு போகக்கூடாது என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் அதற்கு கிரியை செய்ய முடியும்? எப்படி அந்த ஆத்மாக்களை கர்த்தர் மீட்டெடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, சபையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம மூலியமாக மாத்திரம்தான் ஆண்டவர் அதை செய்ய முடியும். வேற யார் மூலியமா ஆண்டவர் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய இடங்களிலே மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஊழியக்காரர்களை வைத்து ஆண்டவர் எல்லா காரியங்களையுமே செய்து முடித்து விடுவார். ஆனா ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. எல்லாருமே ஆண்டவருக்காக தான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறார்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா எழும்புகிறவர்கள் எல்லாருமே கர்த்தருக்காக எழும்புகிறது குறைந்து போய் தனக்காக எழும்புகிறது அதிகரிச்சு. ஆமென். இப்படி அதிகரித்து இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய சித்தத்தை யார் தான் நிறைவேற்றுவார்கள்? ஆண்டவருடைய நோக்கத்தை யார் தான் நிறைவேற்றுவாங்க? ஆமென். இப்ப சபைக்கு வரக்கூடிய நாம எல்லாருமே எதற்காக வருகிறோம், என்ன நோக்கத்தோடு கூட வருகிறோம்? ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடி வருகிறது. ஏன் தேடி வருதுன்னு சொன்னா, ஆண்டவர் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாராம், கொஞ்சம் ஆண்டவர் போஷித்தாராம், ஆண்டவர் மீனை கொடுத்தாரா, அப்பத்தை கொடுத்தாரா. அதற்காகவே ஆண்டவர் போகிற இடத்துல எல்லாம் ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கிறது. ஆண்டவர் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தேன் என்பதற்காக என்னை பின்பற்றி வருகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார். நம்ம எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கிட்ட வருகிறோம்? ஆமென். நம்முடைய தகப்பன் அவர், நம்மை விசாரிக்கிறவர் அவர், நமக்கு என்ன வேணுமோ அதை தருகிற தேவன் அவர். ஆமென். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம நல்ல பிள்ளைகளா இருந்து, ஒரு தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளா இருந்து அவருக்கு என்ன வேண்டும் என்கிறத கேட்கணும். இல்லை, என்னை நேசிக்கக்கூடிய, என்னை ரட்சித்த என்னுடைய தேவனுக்கு என்ன வேணும், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கொஞ்சம் நம்ம யோசித்து கேட்போம் அப்படின்னு சொன்னா, வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா இடத்துலையுமே போயிட்டு என்னை பற்றி சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க,
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் இயேசுனுடைய அன்பை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு அன்பு காட்டும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பாக இருக்கணும். சில நேரத்தில் நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து கொஞ்சம் விலகி வேற அன்பை நம்ம வெளிப்படுத்திடுவோம். அது கடமைக்காக வருகிற அன்பாய் மாறிடும். கடமைக்காக வருகிற அன்பெல்லாம் கடைசியில் சண்டையில் முடிஞ்சிடும். இது கொடுத்தா நீ எனக்கு மறுபடியும் கொடுத்துரு. பக்கத்து வீட்டில் நம்ம இது வாங்கி போட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டு அவங்களுக்கு திரும்பி கொடுத்துருவோம். அது சண்டையில் முடிஞ்சிடும். உண்டா? ஆனால் தேவன் எப்பேற்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியுமா? நீங்கள் கொடுப்பது தேவனுடைய அன்பினாலே நீங்கள் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஒருத்தருடைய வாழ்க்கை உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடிய அன்பு தான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமே கிடையாது, உங்கள் பெயரில் கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறாராம். ஆமென்.